சோட்டிஸ்ல வந்து ஒரு மருத்துவம் அடைஞ்ச ஒரு உணவை தான் நாங்க இன்றைக்கு உங்களுக்கு செய்து. ஓ, வாழை பொத்தி. ஆனா நான் எடுக்கிறது வந்து பூ. அது நான் எடுக்க உங்களுக்கு காட்டுறேன். அப்படி எடுக்கிற கணக்கா இருக்கேன். நல்ல அளவா இருக்கு. உரைப்பு அந்த வெட்டுத்தூள் போட்டு அந்த உரைப்பும் வந்தது. அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. நான் தாரணி. சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு வீடியோக்கு நாங்கள் ஒரு வித்தியாசமான முறையில தான் இன்றைக்கு நாங்க எங்களோட பின்னர் நேரத்துக்கு நாங்க ஒரு சோட்டிஸ் ஒன்று செய்ய போறோம் எனக்கா. அப்ப அதுவும் இன்றைய பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சோட்டிஸ்ல வந்து ஒரு மருத்துவம் அடைஞ்ச ஒரு உணவை தான் நாங்க இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போறோம் எனக்கா. அப்ப அதை என்ன செய்ய போறோம்ன்றத அக்கா சொல்லுவா. என்ன அப்படி ஜியா, அதாவது நாங்க இன்னைக்கு செய்ய போறது என்னன்னு சொன்னா வாழைப்பூவில வடை சுட போறோம். வாழைப்பூவில, அதாவது வாழை பொத்தி இல்ல, வாழைப்பூ. வாழைப்பூ. ஓ, அந்த பூவை எடுத்துதான் நாங்க வடை செய்ய போறோம். அப்ப எல்லாருமே வந்து உளுந்துல வடை சுட்டுருப்பீங்க, கடலை பருப்புல வடை சுட்டுருப்பீங்க. அப்ப நாங்க இன்றைக்கு வந்து வாழைப்பூவுல வந்து இன்னைக்கு வடை சுட போறோம். ஓ, எல்லாருமே அந்த சில பேர் வாழைப்பூ என்ன செய்யறதுக்கு அதார்த்தி விடுறது, அதை பாவிக்கிற இல்ல தானே. அப்ப நாங்க இன்றைக்கு அதுலயும் யூஸ் பண்ணி ஒன்று செய்யலாம்ன்றத காட்ட போறோம் உங்களுக்கு. காட்ட போறோம். அது ஒரு முயற்சி. அப்ப நாங்கள மாதிரி செய்து பார்க்க போறோம். வடையா வருது என்ன சுடலாம். நாங்க ட்ரை பண்ண போறோம். அக்கா ட்ரை பண்ண போறேன். அதான் மருத்துவம். அதுல அதான அந்த மருத்துவம் உண்மையா வந்து ஒரு மருத்துவமான உணவு தானே, அதில் அடங்குது. நாங்களுடைய அதை கலைக்கிறது தானே. இப்ப வாழை பொத்தி பாருங்க, நாங்க சுண்டைக்க கூடி அது எல்லாமே எடுத்து விட்டுருவோம். எடுத்துட்டு வாழை பொத்தியத்தான் நாங்க வெட்டி வெட்டி சுண்டல் செய்யறது. ஆனா இன்றைக்கு நாங்க வந்து அந்த பூ தகர்த்து அந்த தேவையில்லாம ஒதுக்குறத நான் எடுத்து இன்றைக்கு அந்த பூவத்தை வெட்டி நாங்க இன்றைக்கு படையா செய்ய தேவையில்லை ஒதுக்குறத நாங்க பிரயோசனப்படுத்த போறோம். கட்டாயமா. அப்ப நாங்க அந்த வடை வந்து எப்படி செய்யறன்றதை நாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். அதுக்கு முன்னே எங்களோட வீடியோக்கு போறதுக்கு முதல் எங்களோட வீடியோவை பார்க்க நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்ப நாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன தேவையான பொருட்கள்ன்றத நாங்க பார்ப்போம். என்ன நீங்க சொல்லுங்க. சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க தேவையான பொருட்களை பார்ப்போம். இந்த பாத்தீங்களா, இதுதான் வாழை பொத்தின்றது. பெருங்கோ. ஓ, வாழை பொத்தி. ஆனா நான் எடுக்கிறது வந்து பூ. அது நான் எடுக்க உங்களுக்கு காட்டுறேன் அப்படி எடுக்கிறேன். சரியா? அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க பாருங்க கோதுமை மாவு, வைக்காத கோதுமை மாவும் நாங்களும் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறோம். அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா இது கட்டத்தூள், உரைப்புக்காக கட்டத்தூள் எடுத்து வச்சிருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா வெங்காயத்தை பாருங்க சின்ன வெட்டி வச்சிருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பெருஞ்சீரகம், கருவேப்பம் இலை எடுத்து வச்சிருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பொரிக்கிறதுக்கு எண்ணெய், இதுல பாத்தீங்கன்னு சொன்னா தூள் உப்பு. அப்ப நாங்கள் எப்படி செய்யறன்றத பாப்போம். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இந்த வாழை பொத்தி எடுத்தாச்சு. இது இப்ப என்ன செய்ய போறேன்னு சொன்னா இந்த இத இப்படி எடுக்க போறேன். இப்ப இந்த பூத்தான் எங்களுக்கு தேவையானது. பாருங்க, இந்த பெரிய ஒரு காயில வந்து இந்த பூவைத்தான் நாங்க எடுத்து யூஸ் பண்ணி செய்ய போறோம். இந்த பூவைத்தான் எடுக்க போறோம். இதை தூக்கி இப்படி போடுவோம். அது தேவையில்லை, இது தேவையில்லை. அடுத்த வீடியோல பாப்போமோ. பாருங்க அந்த பூ அப்படி வடிவா இருக்குன்னு. ஓ, சம்பளம் டேஸ்டா இருக்கு. லைட்டா ஒரு கட்பு தன்மை இருக்கு. அது நல்ல தானே. நல்லா உண்மையில கெப்பான சாப்பாடு விருப்பம். நிறைய பூத்தான் பறிச்சு போறடக்கு. நாங்க அதெல்லாம் முறிச்சு உரிச்சு எடுத்துட்டு தானே வாழை பொத்தி சுண்டுறது. ஓ மேன, அந்த கடைசியில வர வந்து சின்ன அந்த பாவிக்கிறது இதெல்லாம் தூக்கி எறிகிறது. தேவையில்லை. இன்னொரு மாதத்துல வாழை பொத்தி வருமா?
கூட போடுது அப்ப இன்னொருக்க வடை போடத்தான் இருக்கிறீங்க. அடுத்த முறை போடுறதா இப்ப நாங்க மருத்துவ முறையில செய்யக்க வந்து நாங்க வந்து டேஸ்ட் எதிர்பார்க்க கூடாது. அதுதான் அதை சாப்பிடணும் சாப்பிடணும். இன்னும் பிச்செடுத வருமோ இன்னொன்று உரிக்கலாமா? பூ இருக்குத்தானே நான் அப்படியே இன்னொன்று உரிக்கலாமாடக்கண்ணே. அப்புறம் சரி நீங்கள் இனி இந்த இதை எடுத்து வெட்டி இரவுக்கு ஒரு சம்பல் ஒன்று போட்டு விடுங்க. இரவுக்கே நான் அணியாமாக்குவோம். நாங்க கூடாது, இதெல்லாம் ஒரு மருத்துவம் கிடைக்கிற வந்து அருது. அப்ப நாங்க அதை வீணாக்க கூடாது. இந்த பொத்திய வாழை பொத்தி இதை நல்ல சின்ன சின்ன வெட்டி சம்பல் போடலாம். இன்னும் வேறமா பூ அது வேறுப்பா இருக்குன்னு அடிகானா அப்படியே இருக்குது. அப்படித்தானே போடுற சம்பளம். நீங்க சம்பளம் அந்த சின்ன ஒரு இதா தானே வேறது. சரி காணுமே. அப்ப இதுதான் பாருங்க மிச்சம் இருக்கிறது. அப்ப இதான் அக்கா எல்லாமே எடுத்து வச்சு பாருங்க. அந்த வாழை பூ என்ன இப்ப இவ்வளவு நிறைய வந்திருக்கேன். அந்த ஒரு இதுல வாழை பொத்தியில வந்து இவ்வளவு பூ வந்திருக்கேன். அப்ப இதெல்லாம் விஷயம் இருக்கு. அப்ப இதெல்லாம் நாங்க இன்னைக்கு வடை செய்ய போறோம். என்ன அப்ப நாங்க இதை என்ன மாதிரி ஃபர்ஸ்டா செய்யறோன்றத பாப்போம். அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இதை நாங்க தண்ணி ஊத்தி நல்ல வடிவா கழுவுவோமா. இப்ப கட் பண்ற ரோசாயனி ஒரு மேசையோட நிக்குது பாக்க இல்லையா? ரோசாயனில அக்கா தான் கட் பண்ண போறேன். என் அக்காக்கு என்ன கையில இப்படியே இருக்க நாங்க என்ன செய்ய போறோம், இதை சின்ன சின்ன அப்படி வெட்டணும். இப்படி எல்லாத்தையும் சின்ன சின்ன வெட்டணும் ஒரு கணக்கா. அப்படி இல்ல, ஒரு அளவு அப்படி இப்படி சின்ன சின்ன கட் பண்றது. நல்ல வெள்ளை கலர்ல இருக்கேன்னு அந்த பூ. இது வந்து வீட்டை கடையில வாங்கல, வீட்டுல வந்ததானே. வாழைப்பழம் சாப்பிடலாம். அப்ப நாங்க இப்படி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு பாப்போமா? சரி, அப்ப நாங்க இதையும் வந்து திரும்பவும் போட்டோம். நிறைய வந்து எனக்கு மேல வந்துருக்குறேன். ஆனா என்னண்டா கத்தி தான் நல்ல கூறா கிடக்கா. கடங்கூரா என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இந்த தண்ணி வச்சிருக்கிறது தானே, தண்ணிக்கு என்ன செய்ய போறோம்னா லைட்டான ஒரு உப்பு தூளும் லைட்டா போட்டு இந்த தண்ணிக்கு தான் போட போறோம்னா. அதே இத போட போறீங்களா? அதாவது கருப்பா வராது பூ, கலர் மாறும். என்ன வடிவா இருக்குல்ல, வெட்டணும். கத்தி கூறண்டபடியா கொஞ்சம் குயிக்கா வெட்டக்கூடிய மாதிரி கிடக்கு. சத்தியான கூர். அரைக்கிறதா பாருங்க கொஞ்சம் அப்படி செய்ய நிறவடும். இதை ஒன்றும் வரைக்க இல்லாத அப்படியா? வீடியோல செய்து காட்டுக வந்து நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமா செய்து காட்டணும்னாக்கா. அப்ப நான் நினைக்கிறேன் வாழை பத்தில கழிவே இல்லை போலோடாக்கா. அதான் ஏன்னா அது வந்து மருத்துவமானது தானே. அப்ப அதுல வந்து கழிவு வராது, அதனால சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. அப்ப நீங்க அதுக்குள்ள எடுத்து போடுங்க. ரெண்டு தனித்தனியா வந்தாது. அதான் என்னோட கேக் அப்படி வாரது தானே, நீங்க சேர்த்து கட் பண்ண வேண்டியா.
ஆனா என்ன உண்டா இருந்தா அப்படியே கட் பண்ண சுகம் சுகமோ அப்படியே கொட்டா வருது கேக்க அப்படியே வந்துட்டேன் இந்த வடைய இன்றைக்குத்தான் நாங்களும் செய்து சாப்பிட போறோமே ஃபர்ஸ்ட் டைம் ஆமா அப்ப எப்படி இருக்குன்றத நாங்க இன்றைக்குத்தான் டெஸ்ட் பண்ணி பார்க்க இன்னைக்கு நான் செய்து கொடுக்க போறேன் உளுந்து வர பழப்பு வடை மற்றது கீரை வடை எல்லாம் கேள்வி கீரை வடை இது வந்து என்ன வடை வாழைப்பூ வடை வாழைப்பூ வடை வேறே ஒரு மார்க்க மாட்டேன் அதுதான் அப்ப இப்படித்தான் நாங்க இப்ப எல்லாமே அறிய போறோமே அப்ப நாங்க எல்லாமே அரிஞ்சு போட்டு பாப்போமே அடுத்த கட்டம் என்ன செய்யறன்றத பாப்போமா சரி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்ன பாருங்க வாழைப்பூ எல்லாம் வடிவா வெட்டியாச்சு சின்ன சின்னனா இங்க பாருங்க வடிவா சின்ன சின்ன வெட்டியாச்சு இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா இதை நல்ல வடிவா புழிஞ்சு மிக போட போறோம் நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா கொஞ்சம் மாவும் சேர்க்கிறேன்னா இதுல அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா கட்டத்தூள் உரைப்புக்கு அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா கருவேப்பமில பெருஞ்சீரகம் அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா வெட்டி வச்ச வெங்காயம் அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா தேவையான அளவு உப்பு தூள் உப்பா பார்த்து போடுவோம் இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா எல்லாத்தையுமே நல்ல வடிவா சேர்த்து வடிவா குழைப்போம் இது அப்படியே ஃபுல்லா மிக்ஸ் குழைக்கணும் எனக்கு நல்ல வடிவா குழைக்கணும் போதுமா அந்த தண்ணியோ எதுவுமோ ஊத்த தேவையில்லை நான் அந்த லைட்டா தெளிக்கலாம் லைட்டா தெளிக்கலாம் என்ன சொன்னா வடைக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்ப கொஞ்சம் தண்ணி தெளிச்சுதான் குழைக்க வேணும் நான் இப்ப இந்த ஈரப்பதத்திலே கொஞ்சம் பிரட்டி கொண்டு இருக்கிறேன் அதான் அதுல கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கிறபடியே நல்ல வடிவா குழாப்படுது என்ன குழைச்சி கொண்டு நல்ல ஒரு வாசம் மட்டும் வருது தெரியுமா வாசம் இருக்கேன் அப்ப நாங்க வடிவா குழைச்சிட்டு பாப்போம் என்ன சரி அப்படியே பாத்தீங்கன்னா பாருங்க எல்லாம் வடிவா குழைச்சி எடுத்தாச்சுது இப்படித்தான் வடையை குழைக்கிறது குழைச்சி எடுத்து அப்படியே வடை இந்த பதத்துக்கு வந்துட்டு என்ன பார்க்கவே வடிவா இருக்கு நல்லா இருக்கு என்ன அப்ப நாங்க இப்படியே சட்டியை வச்சு பொரிப்போம் என்ன அடுத்த வட்ட நாங்க பொரிக்க போறோம் என்ன அப்ப அடுப்பு ஆன் பண்ணி சட்டியை ஹீட் பண்ணுவோம் என்ன ஹீட் பண்ண அப்புறம் உரைச்சிடும் அடுப்பு கொஞ்சம் மெல்லிசா இருந்தாதான் நல்லது. நல்லா வடிவா முருகி வரணும் இல்ல வெங்காயம் போட்டு கிடாக்கு வெங்காய வடை ஷேப்ல இருக்கு என்ன வெங்காய வடை ஷேப்ண்டா வெங்காய பூவோ இல்ல தனிய வெங்காய வடையோ அது அந்த கடலைமா போட்டு செய்யறது ஒனியன் வடைன்னு சொல்றதோ ஏன்னா அதுவும் நாங்க செய்தாங்க வீடியோக்கோ அதுதான் உங்களுக்காக நாங்க விதவிதமா யோசிக்க வேண்டியிருக்கு தெரியுமா சட்டி நல்லா ஹீட் ஆயிட்டேனா சட்டி நல்லா ஹீட் ஆயிட்டு இப்ப நாங்க தேவையான அளவு எண்ணெய் விடுவோமா சொல்றது ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருக்கேன் ஐயோ அது ஆனா உண்மையா அதை சொன்ன ஒரு ஆளுக்கு வந்து எங்களை நன்றியை சொல்லணுமே சொன்னேன் அவர் வந்து வீடியோ பார்த்து வந்து அவருக்கு கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கின்றபடியா அதை சொல்றாரு எங்களை திருத்திக் கொள்ள சொல்லி உண்மையா அந்த சொன்ன ஒரு உலகம் வந்து நன்றி சொல்லணும் சொல்லணும் மறந்துட்டோம் எனக்கு முறை நாங்க அதை ஞாபகப்படுத்த இல்லை ஓமண்டு சொல்லுங்க சொல்ல சொன்னவ ஆரண்டு தெரிய இல்ல நான் என்ன எதிர்பார்க்கிறோம் அது சரி
அங்க பாத்தீங்கன்னு சொன்னா எண்ணெயும் வந்து ஹீட் ஆகுது, கொதிக்குதானே. சொல்ல வந்து நீங்க சொல்ல வந்து அன்பா இருக்கிறார்கள்னா கொஞ்சம் அக்கறையா கொஞ்சம் பாப்பினா உண்மையாத்தான். உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு எப்பவும் இருக்கணும் என்ன. அப்ப நீங்க நாங்கள கடை மூச்சு கடாம செய்து கொண்டிருக்கிறீங்க. நானும் உருட்டி உருட்டி வைக்கிறேன். அக்கா வந்து வடைக்கு வந்து அளவான இதுல உருட்டி உருட்டி வைக்கிறேன். ஓ உருட்டி வச்சாரு எண்ணெய் கொதிக்கவும் பட்டை தட்டி தட்டி போடலாம். அக்கா வந்து தன்னுடைய வேலையை வந்து சீக்கிரமா முடிக்கணும்னு ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன் அக்கா. இது ஓட்ட போடுற இல்ல, இது ஓட்ட போடுற இல்ல, ஓட்ட ஓட்ட அழகும். கையில வச்சிருக்கோம். சும்மா அப்படி ஓட்ட போடா போட்டாதான் நல்லா. அது வந்து இந்த வாழைப்புத்தி என்ன வாழைப்பூ வடை, வாழைப்பூ வடைக்கு வந்து அப்படி அடிக்கடி பேரை மறக்குறீங்களா? அதான் வாழைப்பூ வடைக்கு வந்து அப்படி நாங்க போடக்கூடாது, சிஸ்டங்களா மாத்தக்கூடாது. சரி, எண்ணெய் நல்ல வடிவா கொதிச்சுட்டு இப்ப பாருங்க. இப்ப அப்படி ஊட்டி வச்சிருக்கிறேன் பாருங்க. அக்கா வந்து இன்னொரு வடிவா உருட்டி வச்சிருக்கிறான். அதையும் வந்து இதை தட்டுறீங்களோ? எண்ணெயும் கொதிச்சுட்டேனே. நான் இத சேப்பை பார்த்தா வடகத்துல சேப்பா இருக்கேன்னு. அப்பதான் அந்த உள்ளால அவியும் அவியும். அதான் மொத்தம் அவியாது, மாவா இருக்குமே. அப்ப முதலாவது ஜோலிக்கு தான் முதலாவது செக் பண்ணி பார்க்க கொடுக்கணும். பாருங்க எங்கட வாழைப்பூ வடை இப்படி பொரியுதுண்டு. ஆனா உண்மையாவே பொறிஞ்சு கொண்டிருக்கவே நல்ல ஒரு வாசமா இருக்கு, ஒரு வித்தியாசமான ஒரு வாசம் எனக்கு. நான் வீடியோ காண்டி போய் சொல்ல நீங்க செய்து வேறங்க தெரியும். இந்த எண்ணெய் போட்டு பொறிக்க ஒரு வாசம் கொண்டு வருது. வாழைப்பூ வடைய பொரியுத பாருங்க, கமகம வாசத்தோடு பொரியுது. அப்படியே போட்டுட்டு எடுத்துட்டு அடுத்த பாப்போம். அடுத்த பக்கம் விரட்டப்படுது எனக்கா. நல்ல ஒரு பொன் கலர்ல இருக்கு. அதான் நல்ல ஒரு வாசமா இருக்கு. நானும் அக்காட விஷயம் தெரியாம மாவை குறைச்சி போடுங்கன்னு சொல்லிட்டேன், விஷயம் தெரியாம. இப்படி எல்லாம் வரும்னு எதிர்பார்க்க யாரு சாப்பிட போறேன்ட்டு ஒரு அளவா எங்களுக்கு ஒரு அளவா போடுவோம்ட்டு தான் கொஞ்சமா போடுங்கன்னு சொன்னதுனாக்கா. அந்த வாசத்தை பார்க்க கொஞ்சம் கூட சேர்க்கலாமோன்னு ஒரு ஐடியா இருக்கு இருந்ததுன்னு. ஒண்ணும் செய்யல இருக்கிற ஒன்னோட சாப்பிடுங்க, அதுதான் காணும். அது கொஞ்சமா செய்தான் நல்லா சாப்பிடுவீங்க. சாப்பிடலாம், உங்களுக்கு அது தெரியாது, சுவை தெரியாது. ஆனா இதை பார்த்தா வடகை சேப்பு மாதிரி. வடகம் பொரிக்கிறதுதான் வடகத்துக்கு வேப்பம்பூ, வேப்பம்பூ இதுக்கு வாழைப்பூ எல்லாம் பூவுல வருது. நினைக்கிற மாதிரி கேட்காது, சாப்பிடலாம், நல்லா இருக்கும். ஓ பிளேண்டிக்கு தான் நல்ல டேஸ்டா இருக்கும். என் டீக்கு டேஸ்டா இருக்காதோ? டீயை விட பிளேண்டி தான் நல்லா. நான் பிளேண்டியா விரும்பி குடிக்கிறேன். அக்கா பிளேண்டியா விரும்பி குடிக்கிறவா, டீயா கொடுத்தா ஐயோ வேணாமனு கீழே ஊத்திடுவா. ஏன்னா பிளேண்டி தான் விருப்பம். உடம்பு வைக்க மாட்டேன், அதுதான். அக்கா கூட அடுத்த ஃபங்க்ஷன் ஒன்று வருது ஒன்று இருக்குது. அப்ப அதனால அக்கா உடம்புல கொஞ்சம் குறைக்கிற ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறா. ஐயோ வாழ்க்கையில குறையாது, அதை மட்டும் நினைச்சுக்க. ஆனா வடை எடுக்கலாம் போல என்ன, என்ன நல்ல ஒரு கலரா வந்துட்டு பொன் கலரா எனக்கு.
உள்ளாலே கொஞ்சம் நல்ல வடிவா வேக வேணும். வடிவா பொறிஞ்சு கொண்டு வருதுன்னு. ஓ என்ன பொரியல் பாருங்க பாருங்க பொறிஞ்சிட்டு பாருங்க அப்படி நாங்க இதை வந்து இப்ப எடுக்க போறோம் பாருங்க அப்படி பொறிஞ்சிட்டேன்னு சொல்லி பொறிஞ்சிட்டு நாங்க இத பருப்பு கூட சேப்பா தானே இருக்கு. நாங்க எடுப்போம் என்ன பாருங்க. ஒரு கலருக்கு வந்துட்டா ஒரு செட்டுக்கு 5 வடை போடலாம். வடை உங்களுடைய வாழைப்பூ வடை வந்து நல்லா பொரிஞ்சு வந்துட்டேனா நல்ல வடிவா இருக்குண்ணா. அப்ப நாங்க அடுத்ததையும் வந்து அதே போலவே நம்ம தட்டி பொரிக்க போறோமே. அப்ப நாங்க எல்லாமே வடிவா பொரிச்சிட்டு வடிவா பொரிஞ்ச பிறகு எப்படி இருக்குன்றத நாங்க சாப்பிட பாப்போம். சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய வாழைப்பூ வடை வந்து எல்லாமே செய்து ரெடி ஆயிட்டுது. அப்ப நாங்களுடைய வாழைப்பூ வடைய வந்து எப்படி இருக்குன்றத நாங்க முதலா இன்றைக்கு சாப்பிட்டு பார்க்க போறோம். பாருங்க, நாங்க ஏற்கனவே 2 எடுத்து ஆற விட்டுருக்கேன். சாப்பிட்டு பார்க்கணும்ன்றதுக்காக பார்க்காமட்டு சாப்பிட்டு பார்ப்போம். ஆனா உண்மையா வந்து இந்த வடைய பிக்கேக்கே வந்து நல்ல ஒரு வாசனையா இருக்கு. எனக்கா முறுமுறுப்பா இருக்கு, நல்ல முறுமுறுப்பாவும் இருக்குது. அதை நாங்க சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. என்ன சொல்லுது அப்படி இருக்கு. ஆனா உண்மையாவே நல்ல டேஸ்ட். உண்மையா நான் உண்மையா நினைச்சது வந்து இந்த வடை வந்து கைக்குமண்டு சொல்லி அதை கைக்குமன்ற ஒரு ரீதியில நான் காட்டினேன். மாவை வந்து கொஞ்சமா போடுறேன் கெப்பண்டைய சாப்பிடலான்னு சொல்லி. ஆனா இதுல எந்த விதமான கெப்புமே இல்ல. நான் நினைச்ச இதே இல்ல. நல்ல ஒரு டேஸ்டியா இருக்கு. நல்ல ஒரு முறுமுறுப்பா வெங்காயங்கள் எல்லாம் போட்டபடியா நல்ல ஒரு முறுமுறுப்பா வந்து டேஸ்டாவும் இருக்கு. நல்ல சாப்பிட இருக்கு. நல்ல டேஸ்டா இருக்கு. வேண்டி முடிச்சு சாப்பிட நிறைய இருக்கும். டேஸ்டா இருக்கு. அந்த உப்பு எல்லாம் நல்ல கணக்கா இருக்குண்ணா. அது அளவா இருக்கு. உரைப்பு அந்த வெட்டுத்தூள் போட்டு அந்த உரைப்பும் வந்தது. டேஸ்டா இருக்கு. இப்போ வந்து பக்காவா இருக்கும். ஒரு பிடிச்ச கொஞ்சம் கூட பார்த்தாங்களா கிழக்கா தெரியும் தானே உப்பு விரும்புறாங்களான்னு. நல்லா இருக்கு. உள்ளூர நல்ல வடிவம் அமைஞ்சிருக்கேன். அமைஞ்சிட்டு உண்மையிலே எப்படி நாங்களும் முதலையும் பார்த்ததும் இல்லை. இப்படி வடையோடு இருக்குன்னு சொல்லி எங்களுக்குமே உண்மையிலே தெரியாது. உண்மையாவோ? அக்கா வந்து கண்டுபிடிச்சு எங்களுக்கு வந்து வடையோண்டு ரெடி பண்ணி தந்திருக்கிறான். வந்து அக்கா பூசா வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறான். அப்ப உண்மையாவே நான் உண்மையாவே திரும்பவும் சொல்ல வீடியோக்காக நான் சொல்லவே இல்லை. நீங்க வேணுமெண்டா இந்த செய்முறைப்படி செய்து பாருங்க. தன்மையும் ஒன்றுமே இல்லை. உண்மையாவே பிளேண்டி டீக்கு வந்து குடிக்க சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு டேஸ்டா முறுமுறுப்பா இருக்குது. நல்லா இருக்கு, உடம்புக்கும் நல்ல. ஆனா திரும்பவும் சொல்றேன் கேட்கவே இல்ல. அடிக்கடி செய்து சாப்பிட்டு இருக்கலாம். இப்ப நாங்க வந்து மற்ற பூ அது மற்ற சம்பல் செய்ய வந்து இதெல்லாம் நாங்க வெளியே அகற்றுறோம். தேவையில்லைன்னு சொல்லி கழிவுகளா நாங்க தூக்கி வெளியில போடுறோம். ஆனா இது அதையே நாங்க எடுத்து வந்து இப்படி ஒரு சோட்டு சாதம் செய்ய சாப்பிடுங்க விவசரமாவும் இருக்கு, டேஸ்டாவும் இருக்குது. அப்ப நல்ல ஒரு ஐடியா வந்து இந்த வடையம் வந்து அக்கா செய்திருக்கிறான். அப்ப நாங்களும் அந்த திருநங்கட வீடியோ முடிச்சு கொள்ளப்புறம் உண்மையா வந்து நீங்களும் இந்த வாழைப்பு வடையை நீங்க செய்ய விரும்புங்க. இதே போல இந்த செய்முறைப்படி நீங்களும் செய்து பார்த்துட்டு அப்படி கண்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்ப நான் மட்டும் ஒரு வீட்டுல சந்திக்கிறோம். பாய்.